மதிவாணன் சார், அக்னீஸ்வரன் சார் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 200லிருந்து 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கை ஒரு அதீத நம்பிக்கையாக நீங்கள் பார்க்கலையா? எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளையும் தாண்டி அந்த மெகா கூட்டணியும் தாண்டி 234 வெல்ல முடியுமா? அதீத நம்பிக்கையா இல்லையான்றது மக்கள் தான் முடிவு பண்ணணும், அக்னீஸ்வரன் முடிவு பண்ணக்கூடாது. முதல் ஒரு விஷயம். ஏன்னா தொடர்ச்சியாக 2019, 2021, 2024 அதுக்கப்புறம் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அப்படி தொடர்ச்சியாக 13 வெற்றியை மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் சாதாரணமாக கொடுக்கல, 100% வெற்றியை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம அரசாங்கம் செய்கிறதுனால தான் மக்கள் திரும்ப அவங்க அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. சகோதரர் போகும்போது என்ன பேசினாருன்னா, மாநில உரிமை, மாநில சுழாட்சி, மொழிக் கொள்கை, தொகுதி மறுவரை, இதை பற்றிலாம் அதிமுக எந்த இடத்துலையுமே கவலைப்படலை. ஏன் கவலைப்படலைன்னா, அதிமுக எந்த இடத்துலையுமே ஒரு அரசியல் கட்சியாகவே செயல்படலை. நீங்கள் திமுக எதிர்கட்சியாக இருக்குது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தது. அன்னைக்கு இருந்த ஆளுநர் நான் மக்கள்கிட்ட போய் கல ஆய்வு செய்ய போகிறேன்னு சொன்னார். அன்னைக்கு துடிக்க வேண்டியது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக. ஆனால் எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் கருப்பு கொடி காட்டுச்சு. அப்படின்னா என்னென்னா, உனக்கு என்ன வேலை? நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, சில கொள்கைகள் நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுத்தது கிடையாது. நீங்கள் அதிமுக தான் ஆட்சி செய்யுது, நீங்கள் போய் ஆய்வு செய்யுங்க நாங்கள் சொல்லலையே, நீங்கள் அனுமதிச்சிங்க, நாங்கள் அனுமதிக்கல. அப்படின்னா என்னென்னா, கட்சி ஆரம்பிச்சிலிருந்து பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், இன்றைக்கி தளபதியாக இருக்கட்டும், யாருமே சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண நாங்கள் தயாராக இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தொடர் வெற்றியை மக்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்கே சகோதரர் பேசும்போது சொன்னார்ல, விடியல் பயணம் திட்டம் கொடுக்குறாங்க, பிஜேபியோட எதிர்ப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. நீங்கள் பிஜேபின்ற ஒரு கட்சியை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் புரியாமல் பண்ணுறாங்க. இது கொள்கை சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து. நம்ம சகோதரர் கூட சொன்னார், 3வது படிக்கிற பையனை குழந்தைய, அது பையன் கூட சொல்ல முடியாது, ஒரு குழந்தைய நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா அது எந்த வகையான மனநிலை? அப்போ சூத்திரன் படிக்கக்கூடாதுன்றத சித்தாந்த ரீதியாக பாஜக இங்கே திணிக்குது. அப்போ அந்த திணிப்பை எதிர்க்காமல் எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு உயர்கல்வியில் இருந்து 74% நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. எப்படி வந்தது இந்த இடத்துக்கு? இன்றைக்கி அந்த கல்வியை இடைநிற்றல் அதிகமாகுமா ஆகாதா? 3வதுலேயும் 5வதுலேயும் குழந்தைங்களை நீங்கள் ஃபைல் பண்ணால், நீங்கள் ஒரு கல்வியை கொடுக்க தான் ஒரு அரசாங்கம் யோசிக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு வரத்துக்கு தான் ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். எப்படியாவது வெளியே அனுப்புறதுக்குன்னு யோசிச்சா அது சித்தாந்தம் இல்லாமல் வேறு என்ன? இதை எதிர்க்காமல் எப்படி நிற்க முடியும் சொல்லுங்கள்? மாநில உரிமைன்றது பிஜேபி வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்குது? எந்த இடத்துல சொல்லு. இன்றைக்கி டீலிமிட்டேஷனை பற்றி பேசி தானே ஆகணும், பேசாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு தப்பு செஞ்சிங்கன்னா 1971 வரைக்கும் டீலிமிட்டேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் 50 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் டீலிமிட்டேஷன் பண்ணலை. பண்ணால் ஒழுங்காக பண்ணணுமா இல்லையா? திரும்ப ஒரு விஷயம் நடந்துட்டுனா, திரும்ப நமக்கு குறைஞ்சிதுன்னா இன்னொரு 50 வருஷம் யார் பின்னாடி போவா? நாம தான் பின்னாடி போகணும். இது ஒரு மனுஷனோட பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த இனத்துக்கான பிரச்சனை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை. இதை எப்படி ஈஸியாக கடந்து போக முடியும்? இன்னைக்கு எல்லா துறையிலும் நம்பர் 1 இருக்குதுன்னு நீங்களே சொன்னீங்க. 9.64% நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. நாமளா சொன்னோம்? நீங்கள் சொன்னீங்களா? ஒன்றிய அரசு சொல்லிச்சு. ஸோ ஒன்றிய அரசு கொடுத்த தகவலே நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லை. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு முதல் நாள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணுற அன்னைக்கு சொல்கிறாங்க, இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் இல்லம் தேடி கல்வியையும் காலை சுற்றி திட்டத்தையும் பாராட்டி பேசுனாங்களா இல்லையா? நம்ம பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களையும் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும், ஒட்டுமொத்த உலகத்துக்குமே கொண்டு போய் சேர்க்கறது நாம. சகோதரர் சொன்னார், இன்னைக்கு 38,500க்கு மேலே தொழிற்சாலைகளோட நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இனி செமிகண்டக்டரில் எக்ஸ்போர்ட் பண்ணதில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. நாம சொன்னோமா? ஒன்றிய அரசு சொல்லுது எல்லா தரவுகளும். நான் எதையுமே இங்கே சொல்லலை. வறுமை, அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சி கொடுக்குற நேரத்தில் வறுமை ஒழிப்பையை நம்ம கட்டுப்படுத்தியிருக்கோம். அதையும் ஒன்றிய அரசு தான் சொல்லுது. எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில்? எதிர்க்கட்சிகள் அவர் சொன்னார் சார் சொத்து வரியை பற்றி. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் சொல்கிறேன், 28/4/2022 உயர்நீதிமன்றம் கேட்டுச்சு, சொத்து வரியை நீங்கள் ஏன் 15 வருஷமா உயர்த்தாமல் வச்சுருந்தீங்க கேட்டுச்சா இல்லையா? கேஸ் பார்த்தீங்களா இல்லையா? என்ன கொடுத்தாங்க அதில்? 1/4/2023 இங்கே சொத்து வரியை உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஆர்டர் இருக்குது, நான் தரேன். அப்போ யாரோட காரணம்? 10 வருஷம் நீங்கள் ஆட்சி செஞ்சீங்க. சிறுக சிறுக சேர்த்துருந்தா பிரச்சனை கிடையாது. தவறு செய்யறது நீங்க.
நிதிநிலையை பத்தி கவலைப்படுறது கிடையாது, நிர்வாகத்தை பத்தி கவலை கிடையாது. எந்த நேரம் பார்த்தாலும் எதை சொன்னாலும் ஆமாசாமி போறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க. எதுக்கு ஆமாசாமி போறீங்கன்னு ஒரு வரமுறை இல்லாம போயிடுச்சு. உரிமையை ஒட்டுமொத்தமா அடமான வச்சுட்டு நீங்க எப்படி பேசுறீங்க? இந்த நிர்வாக சம்பந்தமா பேசும்போது வரி வருவாய் பற்றாக்குறைய இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குறைச்சிருக்குமா இல்லையா? எத்தனை திட்டங்கள் சார் அவரே ஒத்துக்கிறாருல்ல. விடியல் பயணம் திட்டத்திலிருந்து, தமிழ் முதல்வன் திட்டத்திலிருந்து, கலைஞரின் கனவு திட்டத்திலிருந்து, தாய்மானவர் திட்டத்திலிருந்து, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து, முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திலிருந்து எத்தனை திட்டம் என்கிட்ட பக்கமா இருக்கு. சார் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய 234 அப்படிங்கிற கணக்கை தமிழக வெற்றிக் கழகமோ இல்லை எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டோ அதை தாண்டி பொதுவாகவே ஏற்படுற ஒரு ஆன்டி இன்கம்பன்சியோ டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு நீங்கள் நினைக்கலையா? இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி எதை வச்சு சொல்றீங்க நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்ல. இதை வச்சு ஆன்டி இன்கம்பன்சி வருதுன்னு எது அது? நீங்க போகும்போது உங்களுக்கு அரசியல் பண்ணணும், மேடை கிடைச்சிடுச்சு, மைக் வந்துடுச்சு, கேமரா வந்துடுச்சு, பேசணும், ஏதோ ஒன்று பேசுறீங்க. நீங்க சொல்றத மக்கள் ஏத்துக்கிறாங்களான்னு நான் கேட்குறேன். அப்படி மக்கள் ஏத்துக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு வகையில் சார் குஜராத்தில் கூட மோடி மாடல்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. அவங்களே இந்த இடத்துல வாட்டி ஒரு தடவை ஒரு தொகுதி தோத்தாங்க சார். ஆனால் இங்கே நாங்கள் 100% வெற்றி. அப்படின்னா என்ன? மக்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுக்குறோம். இதுதான் மக்களுக்கான நீங்கள் ஆட்சி செஞ்சீங்கன்னா மக்கள் உங்கள் பின்னாடி நிற்பாங்க. அதுக்கு உதாரணம் நீங்க சம்பந்தமே இல்லாம பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் நீங்க. 10 வருஷத்துல பேச வேண்டிய எந்த இடத்துல நீங்க பேசல. சகோதரர் சொன்னார் இல்ல, நான் கேட்கிறேன் சார், சிறுபான்மையினர் ஓட்டை பத்தி சகோதரர் பேசுறதுனால நான் சத்தியமா நான் பேசணும் ஆசை இல்லை, எனக்கு கிடையாது. பேசுறதுனால நான் பேசுறேன். நாங்க உங்களை போய் சிஏஏ சட்டத்துக்கு ஆதரிக்க சொன்னோமா? என்ஆர்சி என்பிஆர் சட்டத்துக்கு நாங்க ஆதரிக்க சொன்னோமா? முத்தலாக் இருங்க வர நான் பேசுறேன். அக்னி நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். அக்னி சகோதரர் ஒரு நிமிஷம் அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவர் குற்றச்சாட்டு குறிச்சு வச்சு சொல்லுங்க. நான் பேச நீங்க பேசுறதுனால நான் சொல்றேன். முத்தலாக் சட்டத்தை நாங்க ஆதரிக்க சொன்னோமா? ஆர்டிகல் 370 வந்து திரும்ப பெறும்போது நாங்க ஆதரிக்க சொன்னோமா? செஞ்சது நீங்க. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வெளியே வந்து எஸ்ஆர் பாலசுப்ரமணியன் என்ன பேசினாரு, அன்வராஜா என்ன பேசினாரு, மறந்துட்டீங்களா? அப்போ அதிகாரத்துக்காக உரிமையை அடமான வச்சிங்க. இன்னைக்கு தளபதி என்ன சொல்றாரு, நிதி தர மாட்டியா, உன்கிட்ட நான் அடிமையாகி தான் நிதி வேணா, எனக்கு நிதி தேவையில்லை. எந்த வகையில் எனக்கு கொள்கையா ஆட்சியா வந்தா கொள்கை தான் முக்கியம் பேசுறாரு இங்க முதலமைச்சர். நீங்க பேச தயாரா இருக்கீங்களா? சகோதரர் போகும்போது சொல்றாரு என்ஐஏ சட்டமோ சிஏஏ சட்டமோ ஒண்ணா? இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட என்ஐஏ சட்டமோ இந்த நாட்டில் சிறுபான்மை மக்களை கேள்விக்குறியா கேட்கிற சட்டம் எப்படி ஒண்ணாவும்? தொடர்ந்து பேசலாம் சார். அக்னீஸ்வரன் சார் ஷார்ட் இல்ல அவர் டர்ன் வரும்போது சொல்லிட்டோம். அவருக்கு நான் வந்து நிறைய அவர் பேசுறாரு. ஜாகிர் ஹுசைன் மரணம் யாரு தமிழக முதலமைச்சருக்கு அவர் என்ன பேசினாரு இல்ல இதனால தான் அவர் சொல்லிட்டாருன்னா சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. என்னோட கேள்வி கேக்குறேன், உங்க கேள்வி நான் கேட்டுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் இங்க இருங்க. தொழில்துறையில 38,000 இது தொழிற்சாலை சொல்றாருல, ஆனால் அதே தொழிற்சாலை நீங்க ஆரம்பிச்சீங்க. அதே நேரத்தில் சென்னையில 35% தொழில் வரியை போட்டது திமுக. இரண்டாவது தொகுதி மறு வரையறை 71 71க்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்க சார் இருங்க கேட்க ஆரம்பிச்சோம். இருங்க அக்னி வந்து இப்ப பதட்ட வந்தான்னு சொன்னா என்னென்ன பேசுறாரு பாருங்களா. உங்களுக்கு தான் பதட்ட வந்து 234 இல்ல, நீங்க தான் பதட்டத்தோட பேசுறீங்க. பதில் என்ன சொல்லிங்க, இந்த சிறுபான்மை பத்தி பேசுறதுனால அவங்களுக்கு துரோகம் பண்ணது நீங்கிறது ஞாபகப்படுத்த வேண்டியது ஒரு கட்சியோட வேலை. அதை தான் நாங்க செய்யறோம். தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் எத்தனை பல்கலைக்கழக அதிமுக ஆட்சியில் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தரை போட்டாங்க, நியமிச்சாங்க. நீங்க பேசுறதுதான் வந்து சிறுபான்மை ஓட்டுக்காக. உங்களோட செயல்பாடு எதுவுமே இல்ல. அன்னை ஹாஜிரா கல்லூரி திருநெல்வேலி மேலப்பாளையத்துல அதிமுக ஆரம்பிச்சாங்க. கலைஞர் பர்பாடு காலேஜ் ஆரம்பிச்சாரு. நீங்க இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு சிறுபான்மை கல்லூரி அக்னி சார் ப்ளீஸ் மதிவதன் சார் கண்டினியூ. அம்மையார் ஜெயலலிதா பேர்ல இருக்கிற யுனிவர்சிட்டிக்கே நாங்க தான் அப்ரூவல் வாங்குறோம். இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புல உங்க அம்மா பேர்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நாங்க வந்து விருப்பு வெறுப்பு இல்லாம ஆட்சி நடத்துறோம். எங்க மேல நீங்க என்ன குற்றம் சொன்னாலும் ஏன் மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க? நீங்க முழுக்க அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்கீங்க. மக்கள் கிட்ட இருந்து வெளியே போய் நிக்கிறீங்க. அப்போ மக்களுக்கு நீங்க தேவையானது எங்கேயுமே பேசுறது இல்ல. நானே வெளியிட்டு தொடர்ந்து பேசலாம். வெளியே போய் 2 லட்சம் கோடி. நன்றி. தொடர்ந்து